விரும்பி எடுத்த வேலை நிறுத்தம் கிடையாது என்ற போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றனர். டிரைவருக்கு கண்டக்டர் பணம் கட்ட ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுனாக்கு உடனே எங்கேப்பா பணம் கட்டலன்னு சொல்லி எங்கிட்ட கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி முடியல, இல்லை நீ உடனே பணம் கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே இது எங்கிட்ட ஒவ்வொரு தொழிலாளிட்டையும் மாதம் 12,000 ரூபா பிடிக்கிறாங்க. சர்வீஸில் வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஒரு தொழிலாளிக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அது 15 லட்சத்தை அவங்க கட்டாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு லோன் போட பிஎஃப்ல லோன் போட முடியல, எதுவுமே செய்ய முடியல. இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்களாக விரும்பி ஏற்றக்கூடிய வேலை நிறுத்தம் கிடையாது. இந்த அரசா எங்களுக்கு திணிக்கப்பட்ட வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு நாங்கள் எப்படி பாதிச்சிருக்கோமோ அதே மாதிரி தோமுசா தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவருக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் அவங்க எங்களுடைய போராட்டத்தை கலந்து கொள்வார்கள். கிட்டத்தட்ட 90,000 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதுல முறைப்படியான அகவேலைப்படி தராம இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் செத்த போயிட்டாங்க. இன்னொன்று மிச்சம் இருக்கிற ஒரு 20,000 பேர் 75 வயசுக்கு மேல உள்ள ஒரு சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு முறைப்படியான அகவிலைப்படியை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக பாக்கி வைத்துள்ளது. அது தமிழகத்தில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, இபி இருக்கு, டீச்சர்ஸ் இருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸில் எவ்வளோ இருக்காங்க, எல்லாத்துக்கும் கரண்டா ஏற்றி விடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன பாவப்பட்ட ஜென்மமா? அவங்கள மட்டும் நாங்கள் என்னமோ 2ஆம் தர குடிமக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு 8 ஆண்டுகளாக அகவிலைப்படியை இன்னும் நிலுவையில் வைத்துள்ளது. இந்த நிலுவைத் தொகையை கூட பொங்கலுக்கு பின்னாடி பேசிக்கலாம். அவங்களுக்கு தர வேண்டிய நிலுவையை கரண்டா ஏற்றி விடுங்கன்னு சொல்றோம். அது அரசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இதே கோரிக்கைகளுக்காக 10 ஆண்டுகள் திமுக சேர்ந்த தொழிற்சங்கமான எல்பிஎஃப் எங்களோடு பல முறை 10 ஆண்டுகளாக போராடுகிறது. இப்ப ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்க எங்களுக்கு வரமாட்டாங்க. காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 20,000 பணியிடங்கள். டிரைவர் கண்டக்டர் இல்லாமல் எப்படி வண்டி ஓடும்? தமிழ்நாட்டில் சென்னையிலேயே டிரைவர் கண்டக்டர் இல்லாமல் 1000 வண்டி இப்போ பணி ஓட்ட முடியல. இந்த 1000 வண்டி இல்லாததுனால அந்த பாதிப்பு எங்களுக்கு கிடையாது, பொதுமக்களாகிய உங்களுக்கு தான் அந்த பாதிப்பு. 20,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்பி இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்து இந்த தமிழக அரசு ஒரு நல்ல காரியத்தை செய்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சில உத்தரவாதங்களை கொடுத்தால் நாங்கள் ஸ்ட்ரைக்கை வித்ட்ரால் பண்ணிட்டு வேலைக்கு சந்தோஷமா போயிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.